யூகேவோட ஆக்சுவல் ரியாலிட்டி ஆஃப் ஜாப் ஹண்டிங்கை பற்றி நான் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன தான் உங்கள் சிவியை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு பயங்கரமாக ஸ்கில் செட் இருந்தாலும், நீங்கள் என்ன தான் சூப்பராக ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதா இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு 100-200 கம்பெனிஸ் கிட்ட அப்ளை பண்ணுவீங்க. பட் ஒரு கம்பெனியில் இருந்தும் உங்களுக்கு ரிப்ளை வராது. இது ரொம்ப காமனாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கிற ஒரு விஷயம் யூகேல. இது நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. எப்போவுமே அது நடந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது. கொத்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ காம்படிஷன் அதிகமாகிட்டே இருக்கும். இது உங்கள் கையில் மட்டும் கிடையாது. உங்களை தவிர்த்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் அதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கையில் என்ன இருக்கோ அந்த விஷயத்தை தான் நம்மளால் திரும்ப திரும்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்கள் மேலே தான். நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலாம் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றதை திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருங்க. நல்லா ரிசர்ச் பண்ணிட்டே இருங்க. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவி, நம்மளோட ஸ்கில் செட்டு, நம்ம எந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், எந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், அண்ட் நம்மளோட அப்ளிகேஷன் குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது கரெக்டாக. ஸோ நம்ம பண்ணுற முயற்சிக்கு அந்த பலன் எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது. பட் கரெக்டான நேரத்தில் நமக்கு சேரும். ஸோ இந்த ஒரு நிமிஷத்தில் உங்களை நான் சின்னதாக மோட்டிவேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே ஒரு ஹார்ட் இன் பட்டனும் தட்டிட்டு போங்க.